கப உடம்புக்காரர்கள் அமைதியானவர்களா அல்லது சோம்பேறிகளா? உண்மையிலே கப உடம்புக்காரர்கள் ரொம்ப சக்தி உள்ளவர்கள். உடல் அமைப்பு. கப உடம்புக்காரர்கள் பொதுவா உடல் வலிமையா இருக்கும், எலும்புகள் வலுவா இருக்கும், உடல் கனமா இருக்கும், சுலபமா உடல் சோராது. ஆனா அசைவுகள் கொஞ்சம் மெதுவா இருக்கும். முகம் மற்றும் தோல். முகம் பளபளப்பா இருக்கும், கண்கள் அமைதியா இருக்கும், தோல் மென்மையா குளிர்ச்சியா இருக்கும். இவர்கள் முகத்துல ஒரு அமைதி தெரியும். மனநிலை. கப உடம்புக்காரர்கள் பொறுமையா இருப்பாங்க, அதிக கோபம் வராது, நம்பிக்கைக்குரியவர்கள். ஒரு வேலை தொடங்கினா முடிக்கும் வரை விடமாட்டாங்க. தூக்கம் மற்றும் சோம்பல். இவர்களுக்கு தூக்கம் அதிகமா வரும், காலையில எழுறது கஷ்டமா இருக்கும். ஒரு முறை சோம்பல் வந்தா அதை உடைக்க நேரம் எடுக்கும். உணவு மற்றும் விருப்பம். இனிப்பு சுவை பிடிக்கும், கனமான உணவு பிடிக்கும், குளிர்ந்த உணவுகளுக்கு ஆசை அதிகம் இருக்கும். அதனால தான் கபம் எளிதா அதிகமாகும். கபம் அதிகமானால் சளி, மூக்கடைப்பு, உடல் மந்தம், எடை அதிகரிப்பு இவையெல்லாம் கப இம்பேலன்ஸ்னால வரும். கப உடம்புக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங், நம்பிக்கையோட இருப்பாங்க, உறவுகளை மதிப்பாங்க, நீண்ட காலம் ஒரே விஷயத்துல நிலைநிறுத்துவாங்க. கபம் சமநிலையில இருந்தா இவர்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரியான உணவு, சரியான அசைவு, சரியான வாழ்க்கை முறை போதும். நீங்க கப உடம்புக்காரர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. இப்படி உடல், மனம், வாழ்க்கை பற்றி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைஃப் கேர் பிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபம் நல்லதா அல்லது கெட்டதா? உண்மை என்னன்னா, கபம் அதிகமானா தான் பிரச்சனை ஆரம்பம். கபம் ஏன் அதிகமாகும்? கபம் அதிகமாக காரணங்கள் அதிக தூக்கம், குளிர்ந்த உணவுகள், இனிப்பு அதிகம், அசைவு இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் சேர்ந்து கபத்தை மெதுவா அதிகப்படுத்தும். உடல் அறிகுறிகள். கபம் அதிகமானா எப்போதும் சோர்வு, சளி, மூக்கடைப்பு, உடல் பணமா இருப்பது, எடை அதிகரிப்பு, அசைவுக்கு சோம்பல். உடல் நான் மெதுவா ஆகிட்டேன்னு சிக்னல் கொடுக்கும். மனநிலை மாற்றங்கள். கபம் மனத்தையும் பாதிக்கும். ஆர்வம் குறையும், மந்தம் அதிகமாகும், எதிலும் தள்ளி போடும் பழக்கம், உற்சாகம் குறையும். இதெல்லாம் மென்டல் ஹெவினஸ்ன்னு அறிகுறிகள். செரிமானம் எப்படி இருக்கும்? கபம் அதிகமானா பசி சரியா வராது, சாப்பிட்டதும் கனமா இருக்கும், ஜீரணம் மெதுவா நடக்கும். அதனால தான் உடல்ல கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். நோய்களுடன் தொடர்பு. நீண்ட காலம் கபம் அதிகமா இருந்தா சைனஸ், ஆஸ்துமா, தைராய்டு இம்பேலன்ஸ், சர்க்கரை பிரச்சனை, கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு அதிகம். ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கபம் சரி பண்ண ரொம்ப ஈஸி. சிறிய மாற்றங்கள் போதும். சூடான உணவு, தினசரி அசைவு, காலை சீக்கிரம் எழுதல், கனமான உணவுகளை குறைத்தல். கபம் எதிரி இல்ல, அதை புரிஞ்சுக்காததுதான் பிரச்சனை. உங்களுக்கு கபம் இம்பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஹெல்த்தா புரிய வைக்கும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைஃப் கேர் பிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.